கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல தூய ஆவியே துணையாக வருவீர், இயேசுவின் சாட்சிகளாய் எம்மையும் மாற்றிடுவேன். தூய ஆவியே துணையாக வருவீர், இறை வல்லமையும் இறை ஞானத்தையும் நிறைவாய் என்னில் பொழிந்தருள்வீர். வாரும் வாரமே என்னில் நிறைவாய் வாருமே. வாரும் வாருமே என்னில் நிறைவாய் வாருமே. ஆவியானவரே, இந்த அதிகாலை வேளையில் உம்முடைய பிரசன்னத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நான் எனது பிரசன்னத்தால் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்ற வாக்கு தத்தத்தை தந்தீரே அப்பா. இந்த காலை பொழுதினிலே பேராவலோடு உம்மை தேடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நீ இந்த நாள் முழுவதும் உடைய இறை பிரசன்னத்தால் வழிநடத்தப் போவதற்காய் நன்றி ஆண்டவரே. இன்னும் அதிகமாய் உடைய பிரசன்னத்தில் உடைய பாடுகளை தியானித்திருக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய பிரசன்னத்தில் அப்பா, உடைய பிரசன்னத்தில் நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. வாசிக்க கேட்போமா? 1 தெசலோனிக்கர் 15ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை மீண்டும். ஆமென். எவரும் தீமைக்கு பதில் தீமை செய்யாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். எவரும் தீமைக்கு பதில் தீமை செய்யாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். உங்களுள் ஒருவருக்கொருவர் மட்டுமன்றி எல்லாருக்கும் எப்பொழுதும் நன்மை செய்யவே நாடுங்கள் என்ற வார்த்தைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. இதுதான் சங்கீதம் 50:15 மிக அழகாக சொல்லும். சங்கீதம் 50:15. ஆமென். துன்ப வேளையில் என்னை கூப்பிடுங்கள். உங்களை காத்திடுவேன். அப்போது நீங்கள் என்னை மேன்மைப்படுத்துவீர்கள். துன்ப வேளையில் என்னை கூப்பிடுங்கள். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகள், இந்த தவக்காலம் தொடங்கி புதன், வியாழன், வெள்ளி, இன்று சனிக்கிழமை 4 நாட்கள் எப்படி போச்சுனே தெரியல. 40 நாட்கள் கண் மூடி கண் துறக்கத்துக்குள்ள போயிடும். அதுக்குள்ள 4 நாட்கள் கடந்து போய்விட்டது. இந்த புது வருடத்தில் இதோ 2வது மாதம் கடைசி நாட்களிலே கடந்து கொண்டிருக்கிறோம். எப்படி நாட்கள் போகிறது என்பது நமக்கு தெரியாது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அதனால தான் இந்த நாளிலே ஆவியானவர் இந்த அருமையான வார்த்தையை நமக்கு கொடுக்கிறார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆபத்து காலத்தில், துன்ப வேளையில் என்னை கூப்பிடுங்கள், உங்களை காத்திடுவேன், அப்போது நீங்கள் என்னை மகிமைப்படுத்துவீர்கள். நீங்கள் என் நாமத்தை சொல்லி என்னை கூப்பிடும்படி அழைக்கிறார்.
நான் உன்னை விடுவிப்பேன் என்று வாக்குத்தத்தம் தருகிறார். ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை உண்டாகும். ஆமென். ஆமென். இன்றைக்கு நீங்கள் ஏதாவது ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் மத்தியில் இருக்கலாம். வியாதி என்கின்ற ஆபத்தாக இருக்கலாம், கடன் பிரச்சனை என்கின்ற ஆபத்தாக இருக்கலாம், அல்லது மனிதர்களால் உண்டாகின்ற ஆபத்தாக இருக்கலாம், அல்லது பிசாசினால் உண்டாகின்ற ஆபத்தாக இருக்கலாம், அல்லது நீங்கள் வேலை செய்கின்ற இடத்தில் அல்லது தொழில் செய்கின்ற இடத்தில் அல்லது உங்கள் குடும்ப காரியத்தில் ஏதோ ஒரு விதத்தில் ஆபத்தான ஒரு சூழ்நிலையின் மத்தியில் நீங்கள் இருக்கலாம். இந்த ஆபத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்குமா என்று நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். எனக்கு அன்பானவர்களே, பயப்படாதீர்கள். ஏனென்றால் ஆண்டவர் உங்களை பார்த்து, என் மகனே, என் மகளே, நீ பயப்படாதே, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு விடுதலை தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆகவே அவரை நோக்கி கூப்பிட்டால் போதும், அவரிடத்திலிருந்து ஒரு பூரண விடுதலையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமன் பார்த்தவர்களே, ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் நம்மை பார்த்து, என் மகனே, என் மகளே, இந்த நாளின் இறை இரக்கத்தின் செய்தி மிக அழகாக சொல்லப்பட்டது. எனது பிரசன்னத்தால் உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே நடந்த காரியங்கள் இப்படி பல காரியங்கள் நமக்கு தெரியும். நம்முடைய வாழ்க்கை எக்ஸ்பீரியன்ஸ், ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் எப்படி கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்ப்போம். இதோ மருத்துவத்திற்காக செலவிடுகிறோம். பலவிதமான செலவுகள் வந்தாலும் அந்த மருத்துவத்திலே இன்னும் சரியான முடிவு கிடைக்கவில்லை. என் மகனே, மகளே, நீ என்னை நோக்கி கூப்பிட்டால் உனக்கு தேவையான அற்புத சுகத்தையும் விடுதலையும் நான் தருவேன். ஆமென். ஆமென். நீ கேட்கணும், ஆண்டவரை கேட்கணும். மகனே, நான் தான் மெய்யான கடவுளாகிய இயேசு, நீ என் நாமத்தை சொல்லி என்னை நோக்கி கூப்பிடு. ஆமென். அப்போது நான் உன்னை சுகப்படுத்துவேன். உன்னுடைய இன்றைக்கு மருத்துவமனையில் இருக்கின்ற மரண அவஸ்தையில் இருக்கிற அநேக பிள்ளைகள், மரணப்படுக்கையில் இருக்கிறவர்களுக்கு விடுதலை கொடுப்பார். அப்படி ஒரு சத்தத்தை கேட்பீர்கள், மெல்லிய சத்தம். கடவுள் என்பது வெறும் கற்பனை அல்லது மனிதன் உண்டாக்கியது அன்று என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். இப்படி ஒரு கடவுள் இருக்கிறாரா? தானியேலை சிங்கக்குடையில் தள்ளின போது ராஜா, நீ அனுதினமும் வழிபடும் கடவுள் உன்னை காப்பாராக, உன்னை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி ஜெபிக்கிறார். இன்று நமக்கும் விடுதலை தர அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆமென். ஆமென். பாருங்கள், எப்பொழுதும் நம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறோம். அவரும் நமக்கு ஒவ்வொரு நாளும் அற்புதங்களை செய்து கொண்டு தான் இருக்கிறார். நாம் மறந்து போகிறோம். இந்த காலை பொழுதிலே எழுந்தவருடைய சமூகத்தில் இருப்பதும் ஒரு பெரிய அற்புதம் தான். நம்முடைய உயிர் மூச்சை தட்டி எழுப்புகிறார். என் மகனே, மகளே, எழுந்துடு, அதிகாலையில் என்னை தேடு. அவருடைய சமூகத்தில் காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே. நமக்காக இயேசு என்கின்ற ஒரு மெய்யான கடவுள், ஒரு தகப்பன், ஒரு சகோதரன், ஒரு நண்பன் நமக்கு இருக்கிறார். எப்படி வேணாலும் நீங்கள் அவரை பயன்படுத்தலாம். நான் உங்களை நண்பர்கள் என்றேன், நான் உங்களை பணியாளர்கள் என்று சொல்ல மாட்டேன். சகோதரர்கள் என்றார், தாய், சகோதரர், சகோதரிகள் என்றேன். அவருடைய அன்பு எத்தனை அன்பு! என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவங்கள் எல்லாம் மன்னித்து விட்டாரே. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு விடுதலை தருவேன்.
ஆண்டவர் ஒருவர் தான் நமக்கு விடுதலை நாயகன். அவரால் மட்டுமே மீட்பு, அவரால் மட்டுமே மீட்பு. உலக மனிதர்களை நம்ப வேண்டாம். உன் தோள் மீது சாய்ந்திருக்கும் உன் மனைவியை நம்ப வேண்டாம். அவர் ஒருவரே மீட்பு. ஆமென். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. நம்பார்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உங்களை பார்த்து, என் மகனே, என் மகளே, நீ என் நாமத்தை சொல்லி என்னை நோக்கி கூப்பிட்டால் உனக்கு தேவையான அற்புத சுகத்தையும் விடுதலையும் நான் தருவேன் என்று சொல்லுகிறார். விசுவாசிக்கிறவர்கள் ஆமீன். ஆமென். 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 நான் ஆண்டவரை கூப்பிட முடியும், எப்படி கூப்பிட வேண்டும் என்கிற சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். ஸ்தோத்திர பலிகள் வழியாக ஸ்தோத்திர பலியிட்டு கூப்பிடுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலி எடுக்கும் பொழுது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சங்கீதம் 50:14-15 வாசிக்கிறோம். மீண்டும் ஒரு முறை வாசிக்கலாம். சங்கீதம் 50:14-15. ஆமென். கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள், உன்னதருக்கு உங்கள் நேர்ச்சிகளை நிறைவேற்றுங்கள். துன்ப வேளையில் என்னை கூப்பிடுங்கள், உங்களை காத்திடுவேன், அப்போது நீங்கள் என்னை மேன்மைப்படுத்துவீர்கள். ஆமென். முதலாவது ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திர பலியிட்டு அவரை கூப்பிட வேண்டும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. இயேசு நம்மை விடுவிப்பார். ஆமென். இன்றைக்கு நம்ம அநேகர் என்ன பிரச்சனையானாலும் அங்கே ஓடுறோம், இங்கே ஓடுறோம், இங்கே ஓடுறோம், இங்கே ஓடுறோம். அவங்ககிட்ட போய் ஜெபம் பண்ணுறாங்க, இவங்ககிட்ட போய் ஜெபம் பண்ணுங்க, இங்கே போ, அங்கே போ, இங்கே போய் பிளஸ்ஸிங், அங்கே போய் பிளஸ்ஸிங். ஊழியக்காரர்கிட்ட, ஃபாதர்கிட்ட அங்கே போய் பிளஸ்ஸிங், 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 பிளஸ்ஸிங் என்று ஓடி போகிறோம். அவங்கள்ட்ட போய் சொல்கிறோம், ஐயா நீங்கள் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, எங்களை பிளஸ் பண்ணுங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம் எல்லாம் முதல்லையே ஃபிக்ஸட் டெபாசிட் ஆயிடுச்சு. இல்லையா? அல்லேலூயா. அல்லேலூயா. ஆசீர்வாதம் உங்களுடைய ஏடிஎம்ல இருக்கு, உங்களுக்கு பின் நம்பர் தெரியல. அங்கே போனால் நன்மை கிடைக்குமா, இங்கே போனால் நன்மை கிடைக்குமா, அவரை பார்த்தா நடக்குமா, இவரை எல்லாருக்கும் மருத்துவருக்கு மேலே ஒரு மருத்துவர் இருக்கிறார், அவர் நமக்கு சுகம் தருகிறார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க என்று ஓடுகிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் என்றால், மகனே, மகளே, நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் தானே உனக்காக மரித்தேன், நான் தானே உன்னுடைய பாவ சாபங்களை எல்லாம் சிலுவையில் சுமந்து முடித்தேன், ஆகவே நீ என்னை நோக்கித்தான் கூப்பிட வேண்டும், நீ என்னை கூப்பிட்டால் நான் உனக்கு விடுதலை சுகம் தருவேன் என்று சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்திருந்த காலத்தில் அநேகர் அவரை நோக்கி கூப்பிட்டு அவரிடத்திலிருந்து அற்புதமான சுகத்தையும் விடுதலையும் பெற்றுக்கொண்டார்கள். ஆமென். குஷ்டரோகி இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுகிறான், அற்புதமான சுகத்தை பெற்றுக்கொண்டான். வாசிக்க கேட்போம்மா. மத்தேயு நற்செய்தி 8:2 மத்தேயு நற்செய்தி 8:2. ஆமென். அப்பொழுது தொழுநோயாளர் ஒருவர் வந்து அவரை பணிந்து, ஐயா, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்றார். ஆமென். நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்றார். 3 இயேசு தமது கையை நீட்டி அவரை தொட்டு நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்றார் சொன்னார். உடனே அவரது தொழுநோய் நீங்கியது. உடனே
மீண்டும் வாசிக்கலாமா 2-3 வசனங்களை? அப்பொழுது தொழுநோயாளர் ஒருவர் வந்து அவரை பணிந்து, ஐயா, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்றார். இயேசு தமது கையை நீட்டி அவரை தொட்டு, நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்க என்று சொன்னார். உடனே அவரது தொழுநோய் நீங்கியது. ஆமென். உடனே, கூப்பிட்ட உடனே உம்மால் முடியும். உம்மால் கூடும், எல்லாம் கூடும். உம்மால் கூடும், உம்மால் கூடும், எல்லாம் கூடும். என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும், எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சங்கீதம் 50:14 சொல்லுகிறது, கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள், உன்னதற்கு உங்கள் நேர்ச்சைகளை நிறைவேற்றுங்கள். நம்முடைய நேர்ச்சை என்ன? ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலி எடுப்பது, அவ்வளவுதான். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திர பலி எடுப்பது, அவருடைய பாடுகளை தியானிப்பது. அழகா சொல்றாரு பாருங்க, மகனே மகளே, நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் தானே உனக்காக மரித்தேன், நான் தானே உன்னுடைய பாவ சாபங்களை எல்லாம் சிலுவையில் சுமந்து முடித்தேனே, நீ என்னை நோக்கித்தான் கூப்பிட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அல்லேலூயா. நீ என்னை நோக்கி கூப்பிட்டால் நான் உனக்கு விடுதலை தருவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நீ என்ன நோக்கி கூப்பிடு. நீ என்ன கூப்பிடாம நீ எங்கெங்கேயோ போய் அடைஞ்சிட்டு இருக்க. அந்த ஊதாரி மைந்தன் திரும்பி வருகிறான். ஓடி போவேன், ஓடி போவேன், தந்தையிடம் நான் ஓடி போவேன். அறிவு தெளிந்தவனாய், அறிவு தெளிந்தவனாய் தந்தையிடம் ஓடி வருகிறான். அந்த உதாரி தகப்பன் காத்திருக்க, என் மகன் வருவான், என் மகன் வருவான், எப்படியாவது அவன் திரும்பி வருவான் என்று அவருக்கு தெரியும். அதனால தான் அவன் கேட்டதெல்லாம் கொடுத்துட்டான். உடனே தன் சொத்துக்களை பகிர்ந்து அவர்களுக்கு கொடுத்து விட்டார். 2 பிள்ளைகள், மகன் மூத்தவனுக்கும் இளையவனுக்கும் கொடுத்து விட்டார். இன்று நமக்கும் ஆண்டவர் எல்லாம் கொடுத்து விட்டார், நம்மிடத்தில் தான் இருக்கிறது. வாக்குத்தத்தம் நம்மளுடைய ஏடிஎம்மில் ஃபில் ஆயிடுச்சு, நிரம்பி வழிகிறது. அதை எடுக்க முடியாமல் பின் நம்பர் தெரியாமல் உட்கார்ந்துருக்கிறோம். அதனால தான் எரேமியா 33:3 அழகாக சொல்லுகிறது, ஆமென். என்னிடம் மன்றாடு, என்னிடம் மன்றாடு, என்னிடம் மன்றாடு, உனக்கு நான் செவி சாய்ப்பேன். நீ அறிந்திராத மாபெரும் செயல்களையும் மறைப்பொருள்களையும் உனக்கு நான் விளக்கி கூறுவேன். ஆமென். என்னிடம் மன்றாடு, உனக்கு நான் செவி சாய்ப்பேன். நீ அறிந்திராத மாபெரும் செயல்களையும் மறை பொருள்களையும் உனக்கு நான் விளக்கி கூறுவேன். விளக்கி கூறுவேன். ஆமென். அல்லேலூயா. எவ்வளவு அழகான ஆறுது. அதாங்க பின் நம்பர். அந்த பின் நம்பர் தாங்க ஸ்தோத்திரப்பலி. ஸ்தோத்திரப்பலி எடுக்க 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 ஆண்டவர்களை உயர்த்துவாரே என்று ஒரு நாளும் தாழ்த்த மாட்டார். ஆமென். அல்லேலூயா. அவரை நோக்கி கூப்பிட்டு அவரிடத்தில் அற்புதமான சுகத்தையும் விடுதலையும் பெற்றுக்கொண்டார்கள் என்று நாம் பரிசுத்த வேதாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். அவருடைய அற்புதங்கள், அடையாளங்கள் நமக்கு தெரியும்.
இந்த காலை வேளையில் அவரை நோக்கி கூப்பிடுவோம். அவர் நமக்கு பதில் தருகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அவரை நோக்கி அவர் காண்கின்ற தேவன். நீர் என்னை காண்கின்ற தேவன், கண்களை திறந்தருளும், வேதத்தின் அதிசயம் காணவே கண்களை திறந்தருளும். ஆதாமே ஆதாமே கண் திறந்ததோ, ஏனெனில் உன்னிலை உணர்ந்தாயோ. நீ உதிரத்தை நம்பியே வருவாயானால் இரட்சிப்பின் சாவை பெற்றிடுவாய். உதிரம், இரத்தம், இயேசுவின் இரத்தம் ஜெயம். உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய் என்ற ஒரு கேள்வி ஆண்டவர் நம் மத்தியில் வைக்கிறார். ஆமென். ஆனால் அப்படி ஒரு கேள்வி வைத்தவர், நான் எனது பிரசன்னத்தால் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். 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 கேள்வியும் அவர்தான், பதிலும் அவர்தாங்க. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. உனக்கு நான் இரக்கம் காட்டி காட்டி சலித்து போனேன், நீயோ என்னை மறந்து விட்டாய். எனது ஜனமே, நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன் சொல். கேட்கின்ற கேள்வி, நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன், நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன்? என் சமூகத்தில் நீ எப்பொழுது இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டது வீண் போகாது. நான் ஆசைப்பட்டது, உனக்கு என்ன நஷ்டம்? என் பிள்ளை என்னிடத்தில் வர வேண்டும், என்னோடு பேச வேண்டும். இன்று எத்தனை தகப்பன் தாய்மார்கள் பிள்ளைகள் பேசாமல் விருப்பு வைராக்கியத்தோடு ஒதுக்கி வைத்திருக்கிறோம். சற்று சிந்திப்போம்மா. பெற்றோரின் கவலைகள், பிள்ளைகள் உதாரித்தனமாக ஓடி போகிறார்கள். உன்னால் எனக்கு பிரச்சனைமா, அப்பா உனக்கு ஒன்றுமே தெரியாது என்று சொல்லி பெற்றோர்களை அவமதிக்கிற பிள்ளைகள். இந்த தவக்காலத்திலே நம்முடைய மனமாற்றத்திலே முதியவர்களை கனம் பண்ண கற்றுக்கொள்வோம். முதியோர்களுக்கு உரிய மரியாதையை கொடுப்போம். பெற்றோர்களை மதிப்போம். ஒரு முடிவெடுப்போம். நான் இந்த தவக்காலத்தில் இப்படிப்பட்ட காரியங்களை நான் செய்வேன் ஆண்டவரே. ஒரு முடிவு இன்னைக்கு எடுங்க. என்னை நோக்கி கூப்பிடு, கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடு. குஷ்டரோகி கூப்பிட்டதை போல கிறிஸ்துவை நோக்கி கூப்பிட்டான். விசுவாசத்தோடு கூப்பிட்டான். அவன் சுகம் பெற்றான். தொழுநோயை தொடக்கூடாது, தீட்டு தீட்டு என்று ஓட வேண்டும். ஆனால் இயேசு அருவருப்பு படவில்லை, அவனை தொட்டு சுகப்படுத்தினார். இன்னும் உன்னையும் தொட்டு சுகப்படுத்துவார். அவர் அருவருப்படலை. நீ உன் குழந்தைக்கு சேவை பண்ணுறதை நீ அருவருப்படுற. பெற்றோர்களுக்கு சேவை செய்வது உனக்கு அருவருப்பு. பெத்த பிள்ளையுடைய உதரத்தை தொடர்றதுக்கு உனக்கு அருவருப்பு. எப்படிப்பட்ட ஒரு நிலை! ஆண்டவர் அப்படி நினைச்சிருந்தார்னா அந்த அருவருப்பை எடுத்து போடுங்க. பிள்ளைகளை பேணி வளர்க்க பெற்றோர்கள் எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நாம் எடுத்து பயன்படுத்த முடியாமல் பரிதவித்துக் கொண்டிருக்கிறோம். சொந்த ரத்தம் துடிக்கணும். தான் ஆடினாலும் தன்னுடைய சதை ஆடணும். எத்தனை பேர் இன்னைக்கு
உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். தொழுநோயாளிங்க தொடக்கூடாதுங்க. தீட்டுன்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஓடணும். சிட்டிக்குள்ளே, கிராமத்துக்குள்ளே, வீட்டுக்குள்ளே எல்லாம் இருக்கக்கூடாது. புறம்பே போயிடணும், அவங்க தூரமாக போயிடணும். தீட்டுன்னு சொல்லிட்டு போயிடணும். அப்படிப்பட்ட குஷ்டரோகியை ஆண்டவர் தொட்டு சுகப்படுத்தலையா? ஆமென். அவர் தொடலையா? நம்மனா தொடுவோமா? ஐயோ உனக்கு புண்ணு பிடிச்சிருக்கு, ஐயோ காலில் சீல் வலியுது, ஐயோ நான் தொடமாட்டேன், ஐயோ எனக்கு கொமட்டுது, ஐயோ எனக்கு இது முடியாது. இயேசு அப்படி நினச்சிருந்தா அந்த குஷ்டரோகியை சுகப்படுத்தியிருக்க முடியுமா? முடியாது. அவருடைய அன்பின் கரம் அவனை தொட்டது. ஆமென். ஆமென். சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன். அவருடைய தழும்புகளால், காயங்களால் நாம் சுகமடைகிறோம். இயேசுவின் ரத்தம், இன்னைக்கு அவருடைய ரத்தம் நம்ம ஒவ்வொரு பேர் ஒரு துளி. ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே. அவருடைய ரத்தம், எவ்வளவு ரத்தம்! வெரோனிக்காலை போல ஆறுதல் தரக்கூடிய ஒரு சகோதரியா. இந்த ரத்தத்தை தொடுறதுக்கு எவ்வளோ தைரியம் வேணும். இன்னைக்கு நம்ம பெத்த பிள்ளையுடைய ரத்தத்தை தொடர்றதுக்கு கூச்சப்படுறோம், அருவருப்படுறோம். பெத்த பிள்ளை அடிபட்டு கிடக்குது, உடம்பு சரியில்லை, ஏதோ ஒரு ரத்த போக்கு, அருவருப்படுறோம். ஆண்டவர் அதை அருவருக்கிறார். ஆண்டவர் அதை அருவருக்கிறார். சொந்த பிள்ளை. ஆண்டவர் நம்மையும் தன் சொந்த பிள்ளையாக பார்க்கிறார். அந்த குஷ்டரோகியை பார்த்து என்ன சொல்றார்? தொட்டு சுகப்படுத்தினாரே, தொட்டாரே. சீடருடைய பாதங்களை கழுவினாரே, எல்லாம் செய்து காட்டினாரே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரின் சமூகத்தில் காத்திருப்போம். ஆமென். ஆண்டவர் சமூகத்தில் காத்திருப்போம். ஆண்டவர்கிட்ட நம்மையை தாழ்த்துவோம். ஆண்டவர்கிட்ட நம்மையை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எனக்குள்ளே இருக்கிற இந்த பலவீனங்கள் எடுத்து போடுங்க ஆண்டவரே. இந்த தவ காலத்தில் எனக்குள்ளே ஒரு மனமாற்றத்தை கொடுங்க ஆண்டவரே. எனக்குள்ள அந்த வேற்றுமை இருக்கக்கூடாது ஆண்டவரே. கர்த்தர் கற்பித்த ஜெபத்திலே சொல்வதைப் போல, எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் என்று நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். தொடர்ந்து ஜெபிக்க 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 அந்த வார்த்தைகளை உணராமலே ஜெபித்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. மற்றவர்களை மன்னிக்கிறோமா? மறப்போம், மன்னிப்போம். தொடர்ந்து அவனுடைய செய்திகளுக்காக காத்திருப்போம். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் நீர் எங்களை வழிநடத்தப் போவதற்காய் நன்றி. நன்றி ஆண்டவரே. சங்கீதம் 50:14-15 சொல்வது போல, கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள், நன்றி பலி செலுத்துங்கள், உன்னதற்கு உங்கள் நேர்ச்சைகளை நிறைவேற்றுங்கள், துன்ப வேளையில் என்னை கூப்பிடுங்கள், உங்களை காத்திடுவேன், அப்பொழுது நீங்கள் என்னை மேன்மைப்படுத்துவீர்கள் என்ற சிந்தனையோடு இந்த நாள் முழுவதும் நம்மை வழிநடத்தப் போவதற்காய் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த தவ காலத்தில் அதிகாலையில் சூத்திர பலிகள் எடுப்போம். சங்கீதம் 103 வாயிலாக குருக்களுக்காக ஜெபிப்போம். ஆன்மீக குருக்களுக்காக, ஊழியக்காரர்களுக்காக ஜெபிப்போம். பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து சொல்லுகின்ற ஒவ்வொரு பணியாளர்களை குறித்து ஜெபிப்போம்.
குறிப்பாக நம்முடைய பங்கில் உள்ள குரு கன்னியர்கள், அருள் கன்னியர்கள், ஊழியக்காரர்கள், பொது நிலையினர் அனைவருக்காகவும் செபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தேவஜனம், ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவர்கள், நாமும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவர்கள், இடைவிடாமல் இவர்களுக்காக பரிந்துரை ஜெபம் செய்து ஆண்டவரை மென்மேலும் மகிமைப்படுத்துவோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமென் ஆமென்.